நியூசிலாந்து vs இங்கிலாந்து செகண்ட் ஓடிஐ நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப புவரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சரிவான பேட்டிங் அண்ட் யாருமே செட்டில் ஆகலை. யாருமே அந்த ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்க முடியல. 175 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இங்கிலாந்து. கடைசியில் ஜேமி ஓட்டன் மட்டும் ஒரு 42 ரன்ஸ் எக்ஸ்ப்ளோசிவாக ஆனார். லாஸ்ட் ஓடிஐலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஒரு மாதிரி கன்சிக்யூட்டிவாக அவரால் பெஸ்ட்டை கொடுக்குறாரு. அண்ட் பவுலிங்கில் நியூசிலாந்து சைடில் எல்லாருமே விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ரொம்ப முக்கியம் அதுதான். பிளேர் டிக்னர் 4 விக்கெட்ஸ், சூப்பரான ஸ்பெல்லுங்க. இனிஷியலாக எந்த பேட்ஸ்மேனையும் செட்டில் ஆக விடலை, ஒரு பார்ட்னர்ஷிப்பே டெவலப் ஆக விடலை, நல்லா டைட்டாக போட்டு விக்கெட்ஸ் எடுத்தார். அண்ட் நேத்தன் ஸ்மித்தும் பார்த்தீங்கன்னா அனதர் எண்ட்லேருந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தார். ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஸ் ஆகி வந்த நியூசிலாந்து ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங்கில் சூப்பரான 50+. அண்ட் டேரல் மிச்சல் லாஸ்ட் ஓடிஐலையும் 50+, இந்த ஓடிஐலையும் 50+. ரொம்ப கன்சிக்யூட்டிவாக பர்ஃபார்மன்ஸை ஓடியில் கொடுத்துட்டே வராரு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபைனலில் மிச்சல் சாண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ஆடி இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பவுலிங்கில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துருக்காரு. 10 ஓவர்ஸில் 4 மேடின்ஸ் 3 விக்கெட்ஸ் சூப்பராக போட்டிருக்காரு. இந்த மேட்சை நியூசிலாந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணதும் இல்லாமல் இந்த சீரியஸையும் வின் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. ஸோ இங்கிலாந்துக்கு இது ஒரு ரொம்ப ஒரு பேட் சுச்சுவேஷனாக இருக்குது. இங்கிலாந்து இதுலேருந்து மீண்டு வருவாங்களாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.